வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த மைவி3 ஆட்ஸில் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான கேஸ் ஸ்டேட்டஸ் உங்களுடைய முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி வந்து அந்த தகவல் வந்துருக்குது. ஸோ 20ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கேஸை தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 2 நாள் தான் இடையில வந்து கேப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதனால் இப்படி தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டான தகவலும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேது. ஸோ உங்கள் லாயர் தரப்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ மைவி3 ஆட்ஸ் கம்பெனி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தள்ளி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால மைவி3 ஆட்ஸோட மெம்பரோடைய மனசு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், ஸோ எங்களுக்கு பேமெண்ட் இப்போ கிடச்சிரும் அப்போ கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளில் இன்ன வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை விடாமல் பாதி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கோர்ட் சைட்லேருந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. ஸோ ஒன்றும் குற்றவாளின்னு சொல்லணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கான அடுத்த ப்ராசஸாக அவங்களால ஏதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டு இருக்குது. ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தள்ளி வச்சுருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு வேறு வழி கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். எந்த தகவலாக இருந்தாலும் நல்ல தகவலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்று வெயிட் பண்ணுறதும் இன்னொன்று எதிர்பார்க்கறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. எல்லோரும் ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நானும் மைவி3 ஆட்ஸை பற்றி என்னெல்லாம் தகவல் வருதுங்கிறத விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கவலைப்பட வேணாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கிய மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் பாசிட்டிவான தகவல் கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.